अस्सलाम वालेकुम and hello everyone. இன்னைக்கு நம்ம பன்னீர் பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசா நறுக்குனதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் இதில் தண்ணியை ரிமூவ் பண்ணிடுங்க. இது கூட நம்ம தக்காளி அதில் இருக்கிற பல்ப்பில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் கொடை மிளகா, அதுக்குள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் நீக்கிட்டு ஜஸ்ட் இது மாதிரி பொடிசாக நறுக்குனது அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் இதுவும் நல்லா பொடிசாக நறுக்கிறேங்க, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இது இல்லை அப்படின்ட்டுனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூட முட்டை இல்லாத மயோனைஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பன்னீர் எடுத்துருக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்படி உங்ககிட்ட மயோனைஸ் இல்லை அப்படின்ட்டனா நீங்கள் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி தயிர், புளிக்காத தயிராக இருக்கணும். இது கூட கொஞ்சோண்டு மிளகு, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, சாட் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற மயோனைஸில் சால்ட் இருக்கும். ஸோ இதில் நம்ம வெங்காயம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சோண்டு சால்ட் தேவைப்படும். ஸோ அதனால் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் ஒரு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் நெய் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பட்டர் யூஸ் பண்ணலாம், பட் பட்டர் நம்ம இந்த டோஸ்டரில் யூஸ் பண்ண அப்படின்ட்டா ரொம்ப சாகி ஆகிடுது. ஸோ அதனால் நான் நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நெய் யூஸ் பண்ணால் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் எடுத்துருக்க பன்னீர் மிக்ஸை நான் இப்போ அதில் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு சின்ன வேலை தான். ஜஸ்ட்டு இதில் நம்ம சீஸ் வைக்க போகிறோம். நீங்கள் எந்த சீஸ் இல்லை அப்படின்ட்டுனா மொசரல்லா சீஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதோட இது ரொம்ப ஹெல்த்தி. இப்போ நான் டோஸ்டரில் நெய் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் ப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேயரில் தான் நான் க்ரீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது டாப்பில் இருக்கும். ஸோ பாட்டம் நான் க்ரீஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதான் நான் கீழே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.